இவன் ஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான மாத்திரை கொடுத்து இவனை சாப்பிட சொல்றாங்க. ஆனா இவனுக்கு அது என்ன மாத்திரை கூட தெரியாதுங்க. அவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த மாத்திரை எடுத்து இவனும் சாப்பிடுறான். அவன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவன் பாடியில ஏதோ வித்தியாசமா சேஞ்ச் ஆகுதுங்க. அப்ப சும்மா பக்கத்துல இருக்க கம்பி லைட்டா தாங்க பிடிக்கிறான். அது உடனே அந்த கம்பி வளைஞ்சிருதுங்க. அது பார்த்தோன்னே இவனால நம்பவே முடியல. அப்ப பஸ்ல ஏறிட்டு இவனும் போறாங்க. அப்ப முன்னாடி இருக்க ஹேண்டில் ஏதோ வளைக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் என்ன ட்ரை பண்ணாலும் முடியலங்க. அது எதுவுமே பெருசா எடுத்துக்காம இவனுக்கு தூங்க ஆரம்பிக்கிறான். அது தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. அப்போ உள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே காயமாயிருக்குங்க. ஆனா சின்ன காயத்தோட எல்லா மக்களுமே தப்பிச்சுக்கிறாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோ நிறைய பணத்தோட அந்த பஸ்ல இருப்பான். எல்லா பணமே அந்த பஸ்லயே விழுந்திருக்குங்க. அதனால அந்த பஸ்ஸுக்குள்ள போய் அந்த பணத்தையும் எடுத்துறான். அப்பதாங்க ரெண்டு பேர்த்த நோட் பண்றான். ஒரு அம்மாவும் குழந்தையும் அந்த பஸ்ஸுக்குள்ளே தாங்க மாட்டிட்டு இருக்காங்க. இவனு எவ்வளவு டிரைவ் பண்ணி அவனால காப்பாற்றவே முடியலங்க. திடீர்னு அந்த பஸ் ஃபுல்லா தீ பரவிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து தாங்க இவன் கண் முன்னாடியே அந்த மாத்திரை டப்பாவும் கிடைக்குது. அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பி வளைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னு யோசிக்கிறான். உடனே அந்த மாத்திரை சாப்பிட்டு அம்மாவையும் பொண்ணி எப்படியும் அந்த பஸ்ல இருந்து காப்பாத்திடுறாங்க. இது எல்லாமே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அந்த அம்மாவையும் பொண்ணையும் பத்திரமா காப்பாத்திடுறாங்க. ஆனா இவன் பணம் ஃபுல்லாவே அந்த பஸ்ல எரிஞ்சிருச்சுங்க.